தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அண்ணாமலைக்கு பாஜகவில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு பாஜகவில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக பாஜகவின் 13வது தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் அண்ணாமலைக்கு பாஜகவில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எல் முருகன், தமிழிசை, வானதி உள்ளிட்டோரும் இந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு பாஜகவில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். சுரேஷ், கூடுதல் விவரங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவரை தேர்வு செய்து அறிவிப்பதற்கான விழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் முறைப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய 13வது தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் தலைவராக செயல்பட்டு வந்த அண்ணாமலை புதிய தலைவருக்கு இனிப்பு ஊட்டி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். மேடையிலேயே நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையை கட்டி அணைத்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து இன்றைய தினம் தேசிய பொதுக்குழு உறுப்பினருக்கான இந்த தேர்தல் முடிவில் அதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு உறுப்பினர் பொறுத்தவரையில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் ஆளுநராக செயல்பட்டிருந்த தமிழிசை சவுந்தரராஜன், அதே போன்று பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா உள்ளிட்ட 59 பேர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கான தேர்வு செய்யப்பட்டு அந்த பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விழா நடைபெற்று வருகிறது. புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்ந்து கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை பரிமாறி வருகிறார்கள். ஏற்கனவே இருந்த அண்ணாமலை அவர்கள் மிகவும் திறமையாக செயல்பட்டு கட்சியினரை வளர்ச்சி பாதையை கொண்டு சென்றிருக்கிறார். அந்த வகையில் புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய நயினார் நாகேந்திரனும் அதே போன்று தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய 2026 இந்த தேர்தலை சந்திப்பார் என்ற வகையில் தான் அவருக்கு ஊக்கமளித்து பேசி வருகிறார்கள். சென்னையில் நடைபெறும் பாஜக விழாவில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் பட்டியலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். சென்னையில் நடைபெறும் பாஜக விழாவில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் பட்டியலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜகவின் 13வது தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் எல் முருகன்